வழக்கமாக செய்கிற பூரி மசாலா விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை பட்டாணியை நாளே ஊற வச்சு அதோட உருளைக்கிழங்கை சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள், தேவையான அளவு கடுகு, ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம். நீல வாக்கில் கட் பண்ண 7-8 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 6-7 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி துருவல், அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி, வேக வச்சு உரிச்சிருக்க உருளைக்கிழங்கு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் சோம்பு. இதுதான் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு நம்ம இதை ரெசிப்பியை செய்கிறதுக்கு வெறும் 15 நிமிஷம் தான் ஆகும். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு தான் மிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்க்கணும். கடுகு பொரியாமல் எந்த பொருளுமே நம்ம அடுத்தது நம்ம சேர்த்துடக்கூடாது. காரணம் என்னென்னா அதில் கசப்பு தன்மை வந்துடும். கடுகு சரியாக பொரியலைன்னா சட்னியாக இருக்கட்டும், சாம்பார், இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் போட்டாலுமே கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் சேர்க்கணும். நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். இது நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும்லாம் வதக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக எண்ணெயில் வதக்கினா போதும். அடுத்தது ஒரு கண்ணாடி ஸ்டேஜ் வந்தால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வதக்கினதுக்கு பிறகு மிச்ச ரெசிபி செய்யும்போது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்றுத்துக்கும் ஒரு பாயிலிங் டைம் கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி பூரிக்கிழங்கு மசாலாவுக்குலாம் எல்லாத்தையுமே ஒன்றாவே நீங்கள் போட்டுடலாம். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து லைட்டாக வதங்கின பிறகு நீங்கள் ஒவ்வொரு பொருளையாக சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு பிறகு நம்ம சொன்ன மசாலாவையும் நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு இதை சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். வழக்கமாக செய்கிறத விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு நல்லா கையால் மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது உருளைக்கிழங்கு கட்டியாக அப்படியே வேக வச்சு போட்டால் ரொம்ப எடுத்து பசங்க வைக்கிறது மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப கரைச்சிட்டாலும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கதே தெரியாமல் போயிடும். ஸோ கையால் ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்துருக்கோம். அடுத்தது நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த திக்னஸ் போதுமானது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா வச்சுக்கோங்க. ஆனால் இதில் கடலை மாவு சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால இதுக்கு ரொம்ப திக்னஸ் இருக்காது. அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி தண்ணியில் விட்டு ஸ்பூனால் நல்லா கலக்கினதுக்கு பிறகு இதில் சேர்த்துருங்க. டைரெக்டாக அதை பவுடராக இதில் போட வேணாம். எந்த பொருளையுமே டைரெக்டாக சூட்டில் போடும்போது அது கட்டி தட்டும். எப்போவுமே தண்ணியில் நம்ம கொஞ்சோண்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஊற்றணும். எதாக இருந்தாலும் எந்த ரெசிபி செஞ்சாலும் நீங்கள் ஏதாவது பவுடராக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை வெளியிலேயே நம்ம ஏதாவது கலந்துட்டு தான் இதில் சேர்க்கணும். இப்படி நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இதை வெளியிலே கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 3 நிமிஷம் இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்படி 3 நிமிஷத்துக்கு பிறகு நம்மளோட ரெசிபி இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே இதில் போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே வெந்ததுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதில் பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் முன்னவே வெந்ததுனால ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சுட சுட நம்மளோட ரெசிபி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு. எப்போவுமே வீக்கெண்டுனால் எங்கள் வீட்டில் பூரியோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணுங்கள்.